தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை மருத்துவத்துறையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று அவர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 21,000 கொடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர் சாந்தி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதியத்தை காலதாமதமின்றி மாதம் வழங்கிட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஊதியம் மாதம் 21,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சாந்தி, கொசுப்புழு ஒழிப்பு முன்களப்பணியாளர்களின் மாத சம்பளத்தில் 4 நாட்கள் அவர்களது உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க கட்டாயப்படுத்துவதாக தெரிவித்தார். அப்படி லஞ்சம் கொடுத்தால் தான் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற முடியும் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கு, நோய் தடுப்பு துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆகையால் இதற்கு கவனம் செலுத்தி இதை சரி செய்து தர வேண்டும் எனவும், டிபிசி பணியாளர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் என்ற அளவு கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். டிபிசி என்கின்ற பணியாளர்களுக்கு அவங்களுக்குன்னு என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய விடணும். அடுத்தபடியாக அங்கே இருக்கின்ற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் நீங்கள் மாதத்துக்கு நீங்கள் வாங்கல தினக்கூலியில் 4 நாள் என்கிட்ட அந்த சம்பளம் லஞ்சமாக கொடுத்தாதான் உங்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பணியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் அரசியலில் உயர் அதிகாரிகளுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையின் காரணமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசியில் 200 ரூபாய் 250 ரூபாய் தினக்கூலியாக பெற்றுக்கொண்டு அதையும் மிக இந்த குறைந்த ஊதியத்தையும் ரொம்ப காலதாமதமாக 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலன்னா 4 நாள் ஊதியத்தை லஞ்சம் கொடுக்கலன்னா பணியிலிருந்து எடுக்கிறார்கள். ஆகவே இந்த டிபிசி பணியாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில், குறைந்தபட்சம் கலெக்டர் கேஷுவல் லேபர் அடிப்படையில் போடுறாங்க, அந்த ஊதியத்தை குறைக்க வேண்டும்.